ஹே வீப்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம டீமன் ஸ்லேயரோட சீசன் 1 ஃபுல்லாத்தையுமே ஒரு சின்ன சம்மரியாக தான் பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் நம்ம அனிமி எல்லாத்தையுமே பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 8 மணி நேரமாவது ஆகும். இந்த வீடியோவில் அது ஒரு 30+ மினிட்ஸில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் டீமன் ஸ்லேயரை இன்னும் பார்க்கல, அதுக்கு முன்னாடி லைட்டாக கதை தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி டீமன் ஸ்லேயரை ஃபுல்லாக பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ உங்களுக்கு லைட்டாக ப்ரஷ்அப் ஆன மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நம்ம டீமன் ஸ்லேயர் இருக்க ஃபேக்ட்ஸை பற்றி பல வீடியோஸ் போட்டிருப்போம். மறக்காமல் சேனல் பேஜில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கிறது வீப் டிவி. அப்போ சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து போகலாம். நம்ம ஹீரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சிரோ. நம்ம ஹீரோ வந்து இந்த விறகுலாம் வெட்டி அதை சார்குலாக மாற்றி விற்கிற ஒரு பையன். இதுக்கடுத்து நம்மளுக்கு ஹீரோவோட ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோவோட அம்மா, அப்புறம் ஹீரோவோட 2 தங்கச்சிங்க, 3 தம்பிங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோட அப்பா இறந்துட்டாரு. ஸோ நம்ம ஹீரோட ஃபேமிலிக்கு அவங்க அப்பா இல்லை. டாஞ்சிரோ வந்து வெளியூருக்கு போயிட்டு அங்கே சார்கோல் எல்லாத்தையுமே விற்றுட்டு அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிடுவான். ஸோ அடுத்த நாள் தான் டாஞ்சிரோ அவங்களோட வீட்டுக்கே வருவான். டாஞ்சிரோ வந்து அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணியிருப்பான். ஸோ இதுலேருந்தே நம்ம ஸ்டோரியோட ஹீரோக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் நிறையா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். டாஞ்சிரோ அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. அங்கே உயிரோட இருக்கிறது நம்ம டாஞ்சிரோட தங்கச்சியான நெசுகோ மட்டும்தான். ஸோ உயிரோட இருக்க நெசுகோவையாவது எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு டாஞ்சிரோ வந்து நெசுகோவை தோலில் போட்டுட்டு டாக்டரை நோக்கி ஓடுறான். அந்த டைமில் ஒரு டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் தடுத்து நெசுகோவை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கும் நடுவில் நிறைய கான்வர்சேஷன்ஸ் அண்ட் ஃபைட் போயிட்டுருக்கும். இதில் இந்த டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க பாண்டை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவான். இது மட்டும் இல்லாமல் ஒரு டீமன் வந்து ஒரு மனுஷனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறத ட்ரை பண்ணுறதை பார்த்து இவன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவான். இதனால இவன் வந்து ஒரு மாஸ்டரை ரெக்கமெண்ட் பண்ணுவான். இதுக்கப்புறம் அந்த டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சிரோ கிட்ட அந்த உரோகோடாக்கி மாஸ்டர் கிட்ட கியூ தான் உன்னை சென்ட் பண்ணான்னு சொல்லி அந்த மாஸ்டர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லியிருப்பான். இதுக்கப்புறமா டாஞ்சிரோ அவங்க ஃபேமிலியில் செத்து போன எல்லாரையுமே புதைச்சிட்டு கியூ ரெக்கமெண்ட் பண்ண அந்த மவுண்டனை நோக்கி போவான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்மளுக்கு முடியுது. சரிங்க, இப்போ நம்ம செகண்ட் எபிசோடை பற்றி பார்க்கலாம். செகண்ட் எபிசோடில் இந்த டீமன்ஸோட வீக்னஸே வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் தான். ஸோ பகல்லையுமே நெசுகோவை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெசுகோக்காக மூங்கிலில் ஒரு கூடையை பின்னிருப்பான். இதுக்கப்புறம் டாஞ்சிரோ நெசுகோ இவங்க 2 பேருமே அவங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டாஞ்சிரோ நெசுகோ இவங்க 2 பேருமே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா இருட்டி போயிடும். ஸோ அந்த டைமில் ஒரு மேன்ஷனை பார்த்துருப்பாங்க. டாஞ்சிரோட ஃபேமிலி செத்து போனப்போ வந்த அதே ஸ்மெல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேன்ஷனுக்குள்ளேயும் வந்திருக்கும். டாஞ்சிரோ அந்த மேன்ஷனுக்குள்ளே போய் பார்ப்பான். அந்த மேன்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் வந்து அந்த மேன்ஷனில் வாழ்ந்துட்டு இருந்த எல்லாரையும் சாவடிச்சுட்டு அவங்கள சாப்பிட்டுட்டு இருக்கும். நெசுகோவுக்கு அந்த செத்துப்போன மனுஷங்களோட பாடியை பார்த்துட்டு வாயிலேருந்து ட்ரூல் சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆனாலும் டாஞ்சிரோ பேசுகிறத கேட்டு நெசுகோ அவளோட சென்ஸுக்கு ரிட்டர்ன் வந்துடுவா. இதுக்கப்புறமா டாஞ்சிரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமனை அட்டாக் பண்ண வரும். டாஞ்சிரோ நெசுகோ இவங்க 2 பேரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டீமனை ஒரு மரத்தில் லாக் பண்ணிவிடுவாங்க. இந்த டைமில் தான் இவங்க தேடி போன உரோகோடாக்கியுமே அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. டாஞ்சிரோ வந்து அந்த டீமனை சாவடிக்கிறதுக்காக ஒரு கல்லை எடுத்துகிட்டு கையில் நிற்பான். பட் டாஞ்சிரோ ரொம்பவே கைண்டான ஒரு பர்சன், அதனால அவனால் சாவடிக்க முடியாது. டாஞ்சிரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சு போயிடும். ஸோ சூரிய வெளிச்சம் பட்டு அந்த டீமனுமே கருகி போயிடும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உரோகோடாக்கி டாஞ்சிரோ செவிலே படிச்சுன்னு ஒரு அடி அடிப்பார். இப்படி அடிச்சுட்டு நீ இவ்வளோ கைண்டாக இருக்க, உன்னாலலாம் எப்படி டீமனை சாவடிச்சு உன் தங்கச்சியை காப்பாற்ற முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் உன் தங்கச்சி மற்ற மனுஷங்களை சாவடிச்சா நீ என்ன பண்ணுவ? இப்படின்னு சொல்லிட்டு டாஞ்சிரோ கிட்ட கொஷின்ஸ் கேட்பாரு. ஆனாலும் டாஞ்சிரோ வந்து கியூ அனுப்பிச்ச ஆளுங்கிறதுனால டாஞ்சிரோக்கு வந்து ட்ரைனிங்க்கு ஒரு டெஸ்ட் வைப்பார். டாஞ்சிரோ வந்து உரோகோடாக்கி ஒரு மலையில் விட்டுட்டு விடியறதுக்குள்ளே அந்த மலையை விட்டு அவரோட வீட்டுக்கு வந்தால் தான் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகும்னு சொல்லியிருப்பார். டாஞ்சிரோவும் அவனோட ஸ்மெல்லிங் சென்ஸை யூஸ் பண்ணி அந்த மலையில் இருக்க ட்ராப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ இதோட நம்ம செகண்ட் எபிசோட் முடியுது. தேர்ட் எபிசோடில் நம்மளுக்கு ஃபுல்லாகவே டாஞ்சிரோட ட்ரைனிங் தான் காமிச்சிருப்பாங்க. டாஞ்சிரோ ட்ரெயின் ஆகிட்டு இருக்கப்ப நெசுகோவை உரோகோடாக்கி தான் கேர் பண்ணிகிட்டு இருப்பான். நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாததுனால ஹைபர்னேஷனுக்கு போயிருப்பா. டாஞ்சிரோ வந்து பார்த்தீங்கன்னா அதே மலையில் தான் அவனோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பான். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ப்ரீத்திங் டெக்னிக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதில் தான் அவன் டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீத்திங் அண்ட் வாட்டர் ப்ரீத்திங் இது 2த்தையுமே கற்றுக்கிட்டு இருப்பான். இந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் கூட சேர்ந்து டாஞ்சிரோ வந்து அவனோட ஸ்வாட் ஸ்கில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் உரோகோடாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் உனக்கு டீச் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, என்னோட பாட்டு முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீ கற்றுக்க வேண்டியது எல்லாமே நீயே கற்றுக்க வேண்டியதுன்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உரோகோடாக்கி நம்ம டாஞ்சிரோக்கு லாஸ்ட்டாக ஒரு டெஸ்ட்டை வச்சுருப்பாரு. அதுதான் ஒரு பாறையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லாஷில் வெட்டுறது. டாஞ்சிரோ இந்த பாறையை வெட்டுறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனாலும் வெட்ட முடியாது. இந்த ட்ரைனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக 6 மாதத்துக்கு மேலே போயிடும். இதுக்கப்புறமா டாஞ்சிரோவை ஒரு பொண்ணு ஒரு பையனும் பார்க்க வந்திருப்பாங்க. இவங்களோட பேர் தான் சாபிட்டோ அண்ட் மாக்கமோ.
இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோ கூட சேர்ந்து நல்லாவே ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோக்கு டோட்டல் கான்சன்ட்ரேஷன் பிரீத்திங்கை எல்லா டைமும் யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இதை வச்சு தான் டான்ஜிரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போல்டரை ஸ்லாஷ் பண்ணுறதுக்கான ஒரு த்ரெட் தெரியும். அந்த த்ரெட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே டான்ஜிரோ அந்த போல்டரையும் ஸ்லாஷ் பண்ணிடுவான். இந்த எபிசோடில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக 2 இயர்ஸ் வந்து பாஸ் ஆகிடும். இதோட இந்த எபிசோடுமே வந்து முடியுது. 4th எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ டீமன் ஸ்லேயர் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்காக வெளியே போவான். அந்த டைமில் உரோகோடாக்கி கிட்ட சபிட்டோக்கும் மாக்கமோக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்கன்னு சொல்லியிருப்பான். பட் ஆனால் உரோகோடாக்கி வந்து பார்த்தீங்கன்னா செத்தவங்களோட பேர் இவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிருப்பான். டான்ஜிரோ அவனோட எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்காக அந்த மவுண்டனை ரீச் ஆகிருப்பான். பார்த்தா அந்த எக்ஸாமே வந்து அந்த மவுண்டனில் 7 days உயிரோட இருக்கணும். இந்த 7 daysல டான்ஜிரோ வந்து பல டீமன்ஸை பார்த்து உங்களால் டீமனாக இருந்து மனுஷனாக மாறுறது எப்படின்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பல டீமன்ஸ் கேட்டிருப்பான். பட் ஆனால் எந்த டீமனுக்குமே ஆன்சர் தெரியாது. டான்ஜிரோவும் அவன் பார்க்குற டீமன் எல்லாத்தையும் சாவடிச்சிடுவான். இதுக்கப்புறம் டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமனை என்கவுண்டர் பண்ணுவான். இந்த டீமனோட பேர் தான் ஹேண்ட் டீமன். இந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ மாதிரியே எக்ஸாம் அட்டன் பண்ண வர ஸ்டூடெண்ட்ஸில் லிட்டரலாக 50 பேரை சாவடிச்சிருக்கோம். இந்த 50 பேரில் 14 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உரோகோடாக்கியோட ஸ்டூடெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் நம்ம டான்ஜிரோக்கு ட்ரைனிங் கொடுத்த சாபிட்டோ அண்ட் மாக்கமோ இவங்க 2 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன் தான் சாவடிச்சிருக்கோம். ஸோ அப்போ தான் டான்ஜிரோக்கே புரியும் இவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணி டான்ஜிரோ எப்படி அந்த டீமனை சாவடிச்சிருவான். இதோட இந்த எபிசோடும் முடியுது. 5th எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் டீமன் செத்ததுக்கு அப்புறமா அதோட பாஸ்ட்டை வந்து காமிச்சிருப்பாங்க. டான்ஜிரோ அந்த டீமன் கிட்ட போயிட்டு அதை கன்சோல் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் இந்த செலெக்ஷன் எக்ஸாமுமே முடிஞ்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் உயிரோட இருந்திருப்பாங்க. இவங்க 4 பேருக்கும் அவங்களோட ஸ்வாட் அண்ட் யூனிஃபார்ம் இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க மோஸ்ட்லி 15 days ஆகிடும். ஸோ இந்த ஸ்வாடை செய்கிறதுக்கான மெட்டீரியலை இவங்கள தான் சூஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. டான்ஜிரோ அவனோட ஸ்மெல்லிங் சென்ஸை யூஸ் பண்ணி ஒரு மெட்டலை சூஸ் பண்ணி கொடுத்துருப்பான். இது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஆளுக்கு ஒரு க்ரோவை அசைன் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக எபிசோடோட ஃபைனல் மூமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் ஸ்லேயர் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்க ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே இந்த வருஷம் மோஸ்ட்லி 5 பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருப்பாரு. இதுக்கப்புறம் டான்ஜிரோ வந்து உரோகோடாக்கியோட வீட்டுக்கு போயிடுவான். அங்கே போய் பார்த்தா 2 வருஷம் கழிச்சு நெசுகோவுமே தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருப்பா. உரோகோடாக்கிக்கு டான்ஜிரோ உயிரோட வந்ததை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். 15 days கழிச்சு டான்ஜிரோட கத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஆக்சுவலாக அந்த கத்தி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் சேஞ்சிங் ஸ்வாட். டான்ஜிரோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக். இந்த பிளாக் கலர் ஸ்வாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி பசில்டாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் எபிசோடோட ஃபைனல் மூமெண்ட்ஸில் டான்ஜிரோ டீமன் ஸ்லேயர் ஆனதுக்கப்புறம் அவனுக்கான ஃபஸ்ட்டு மிஷன் வந்திருக்கும். அதாவது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க நிறைய பேர் காணாமல் போயிட்டுருக்காங்க. ஸோ அதை போய் என்னன்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டு அந்த குரோ வந்து அந்த மிஷனை அசைன் பண்ணியிருக்கோம். டான்ஜிரோவும் அவன் தங்கச்சியான நெஸ்கோவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி அவனோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ இதோட 5th எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம 6th எபிசோடை பற்றி பார்க்கலாம். இந்த எபிசோடில் டான்ஜிரோ வந்து அந்த மிஸ்ஸிங் கேஸ் நடக்கிற டவுனை வந்து சேருவான். அந்த டவுனில் ஒரு யங்கான ஒரு பர்சன் இருப்பான். அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பான். இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த பர்சன் கூட வந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சடனாக வேனிஷ் ஆகிருப்பா. ஆனால் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் மேலே தான் அந்த பழி எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. பட் டான்ஜிரோ மட்டும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக கேட்டு அந்த பர்சன் மேலே எந்த பழியும் இல்லை, இதுக்கு எல்லாமே காரணம் ஒரு டீமன் தான். இந்த டீமன் மட்டும்தான் எங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையுமே ஒரு ஆல்டர்னேட் டைமென்ஷனுக்கு கூப்பிட்டு போய் அவங்கள சாவடிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருப்பான். ஃபைனலாக டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் கூடயுமே ஒரு என்கவுண்டர் பண்ணியிருப்பான். இந்த இடத்துல டான்ஜிரோ நெசுகோ இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்றா சண்டை போட்டிருப்பாங்க. இந்த டீமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. 3 ஃபார்ம்ஸ் கூடயுமே டான்ஜிரோ டஃப் கொடுத்து நல்லாவே சண்டை போட்டிருப்பான். அந்த டீமனோட லாஸ்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ அந்த டீமன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லா டீமன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீமனால் தான் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த டீமனோட பேர் தான் மூசான் கிபுட்சுச்சி. இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உரோகோடாக்கி தான் நம்ம டான்ஜிரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. இது ஸ்ட்ரைக் ஆகி டான்ஜிரோ வந்து அந்த டீமன் கிட்ட உனக்கு இந்த மூசன் எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு டான்ஜிரோ கேட்டிருப்பான். இதை கேட்டதுக்கு அப்புறமா இவ்வளோ நேரமாக தைரியமாக சண்டை போட்ட அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் லிட்டராக நடுங்கி ட்ரம்பிளாக இருக்கும். டான்ஜிரோ எவ்வளோ தான் கேட்டு பார்த்தாலுமே அந்த டீமன் சொல்கிற மாதிரி இருக்காது. இதனால் வழி இல்லாமல் டான்ஜிரோ அந்த டீமனை சாவடிச்சிருவான். ஸோ இதோட இந்த எபிசோடும் முடியுது. இதுக்கு அடுத்ததா 7th எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோக்கு இன்னொரு மிஷன் வருது. இந்த மிஷனில் டான்ஜிரோ ஒரு மாதிரி நல்ல சிவிலைஸ்டான டவுனுக்கு போகிறான். அந்த டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பில்டிங்கு, ட்ராம் கார்ஸு, அப்புறம் லைட் இப்படின்னு சூப்பராகவே இருக்குது அந்த டவுனு. ஆனால் இந்த டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இடிக்குது. அதாவது ஃபஸ்ட் எபிசோடில் டான்ஜிரோட ஃபேமிலி செத்து போனப்போ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்ச் இருந்திருக்கும். ஸ்ட்ரென்ச்சுங்கிறது ஒரு மாதிரி ஸ்டேலான ஸ்மெல் தான். ஸோ இதே ஸ்ட்ரென்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோக்கு இதே டவுன்லேயும் வந்திருக்கும். டான்ஜிரோ இந்த ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணிட்டு போவான்.
போயிட்டு பார்த்தா ஒரு நல்ல வெல் ட்ரெஸ்டு மேனாக ஒருத்தன் இருந்திருப்பான். லிட்டரலாக அவனை பார்க்க நம்ம மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே தான் இருக்கும். டான்ஜிரோ அந்த பர்சனை தொட்டு அவனை கண்டுபிடிச்சிருவான். லிட்டரலாக இந்த டீமன் தான் நம்ம நெசுக்கோவை இப்படி டீமனாக மாற்றுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, அவன் தான் நம்ம கதையோட மெயின் வில்லன் கிபுட்சுச்சி மூசான். மூசான் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோவை பார்த்துட்டு அவன் இயரிங்ஸை பார்த்து ஒரு செகண்ட் ஷாக் ஆவான். அந்த இடத்துல மூசானுக்கு பக்கத்தில் 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக மூசான் வந்து இந்த இடத்துல ஒரு ஹியூமனாக போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுக்காக தான் மூசான் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ கிட்ட நீ வந்து வேற ஆளுக்கு பதிலாக என்ன ஆக்சுவலாக மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பட் அந்த இடத்த விட்டு கிளம்புறப்ப டான்ஜிரோட கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை டீமனாக மாற்றி விட்டுருவான். டான்ஜிரோ வந்து அந்த டீமன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்பயே மூசான் கிட்ட நீ எங்கே போனாலும் உன்னை தேடி வந்து கொல்ல போகிறது நான் தான் சொல்லி கத்திருப்பான். இதோட இந்த எபிசோடும் முடியுது. நெக்ஸ்ட்டு 8th எபிசோடில் மூசன் வந்து ஒருத்தரை டீமனாக மாற்றி விட்டுருப்பான்ல, அவன் வந்து இந்த டவுனில் மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். டான்ஜிரோவும் இதை தடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த டைமில் டமையோ அண்ட் யூச்சிரோன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்திருப்பாங்க. இவங்க 2 பேருமே டீமன்ஸ் தான். இதை டான்ஜிரோவும் டக்குன்னு ஃபீல் பண்ணிவிடுவான். பட் ஆனால் இவங்க மற்ற டீமன்ஸ் மாதிரி கெட்டவங்க இல்லை, இவங்க மூசனுக்கு பயந்து வாழ்கிற நல்ல டீமன்ஸ். இதுக்கப்புறம் டமையோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமனை வந்து எப்படியோ குணப்படுத்திடுவாங்க. டான்ஜிரோ வந்து இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறமா டமையோ கிட்ட போயிட்டு உங்களால் என் தங்கச்சியான நெசுக்கோவையும் காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பான். இதுக்கு டமையோ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது தான், பட் ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கு எனக்கு டீமன்ஸோட பிளட் சாம்பிள்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு உன் தங்கச்சியோட பிளட் சாம்பிள், அப்புறமா மூசனோட பிளட் சாம்பிள். பட் மூசனோட பிளட் சாம்பிள் எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுக்கு பதிலாக மூசனோட பிளட் வந்து 12 கிசுக்கின்னு சொல்கிற ஸ்ட்ராங்கான டீமன்ஸ் கிட்ட இருக்கும். அந்த டீமன்ஸை நீ என்கவுண்டர் பண்ணனா அவங்களோட பிளட் சாம்பிளை கூட கொடு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த எபிசோடில் மோஸ்ட்லி டான்ஜிரோ டமையோ இவங்க 2 பேரும் பேசுகிறது தான் இருக்கும். அதோட இந்த எபிசோடும் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம 9th எபிசோட பார்க்கலாங்க. 9th எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூசன் வந்து 2 டீமன் அசைன் பண்ணுவான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெமாரின்னு சொல்லிட்டு ஒரு உட்டன் பால் வச்சிருக்க டீமன், இன்னொன்று ஒரு ஆரோ டீமன். இந்த 2 டீமன்ஸ்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹனாஃபா இயரிங்ஸ் வச்சிருக்க டீமன் ஸ்லேயரை சாவடிச்சிருங்கன்னு சொல்லியிருப்பான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம டான்ஜிரோ தான். இந்த ஆரோ டீமனால் ஈஸியாகவே நெசுக்கோட லொக்கேஷனை பின் பாயிண்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால இந்த 2 டீமன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டமையோட ஹைரோட்டுக்கு வந்து அந்த ஹைரோட்டை ஃபுல்லாகவே டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கு நடுவுலையும் செம்மையான ஃபைட் போயிட்டுருக்கும். இந்த ஃபைட்லாம் நீங்கள் அனிமியில் பார்த்தா சீரியஸாகவே சூப்பராக இருக்கும். என் வாய்ஸ் ஓவரை பார்த்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அனிமியில் போய் மறக்காமல் பார்த்துருவாங்க. ஃபைனலாக இந்த ஃபைட்டுக்கு அப்புறமா இந்த எபிசோடோட லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ அந்த ஆரோ டீமனை சாவடிச்சிருவான். இதோட 9th எபிசோடும் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம 10th எபிசோட பற்றி பார்க்கலாம். 10th எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா 9th எபிசோடோட ஃபைட்டு தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இந்த ஃபைட்டில் லிட்டரலாக டான்ஜிரோ அவ்வளோ டயர்டாக இருப்பான். இன்ஃபேக்ட் அவனால் சுத்தமாக நடக்கவே முடியாது. ஒரு புழு மாதிரி மண்ணில் தவழ்ந்து தான் போயிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா டான்ஜிரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நெசுக்கோவுமே ஃபைட்டில் ஜாயின் ஆவா. பட் நெசுக்கோ என்ன தான் அவளோட பிளட் டீமன் ஆர்ட்லாம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலுமே நெசுக்கோ செம்ம அடி வாங்கிடுவா. இது மட்டும் இல்லாமல் டமையோட அசிஸ்டண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செமையாகவே அடி வாங்கியிருப்பான். இந்த இடத்துல டமையோ வந்து ஒரு ஸ்பெல்லை கிரியேட் பண்ணுவா. இந்த ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா டீமன்ஸாக இருக்கட்டும் இல்லை மனுஷங்களாக இருக்கட்டும் இவங்களோட மைண்டை வந்து மேனிப்புலேட் பண்ணி டமையோட டிசிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி டமையோ வந்து டெமாரி டீமனோட மைண்டை மேனிப்புலேட் பண்ணிடுவா. ப்ளஸ் அதே மாதிரி அவளோட வாயிலேருந்து கிபுட்சுச்சி மூசான்ங்கிற பேரையும் வர வச்சிருவா. எப்போ அந்த டீமனோட வாயிலேருந்து கிபுட்சுச்சி மூசான்னு சொல்லிட்டு அந்த பேர் வெளியே வருதோ அந்த செகண்ட்லேயே அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு செத்துரும். ஸோ இந்த சீன்லேருந்து தான் நம்மளுக்கு மூசான் வந்து எல்லா டீமன்ஸுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கிறதும் புரியும். இதுக்கப்புறமா டமையோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமனோட கண்ணில் வந்து எந்த நம்பருமே இல்லை. ஸோ அதனால இந்த டீமனை வந்து 12 கிசுக்கியில் இருக்காது. இது மாதிரி கண்ணில் நம்பர் இருக்க டீமனை பார்த்தேன்னா மறக்காமல் அந்த பிளட்டை வந்து எனக்கு அமுச்சு விட்டுன்னு சொல்லியிருப்பா. இதுக்கப்புறம் டான்ஜிரோ நெசுக்கோ இவங்க 2 பேருக்குமே அடுத்ததாக புதுசாக ஒரு மிஷன் வந்திருக்கும். இவங்க 2 பேருமே அதை நோக்கி போவாங்க. இவங்க 2 பேருமே அந்த மிஷனை நோக்கி போகிற வழியில தான் ஒரு எல்லோ கலரில் முடி வச்சிருக்க பையனை பார்ப்பாங்க. அந்த பையனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்ஸுன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெனிட்ஸும் ஒரு டீமன் ஸ்லேயர் தான். ஆனால் மற்ற டீமன் ஸ்லேயருக்கும் ஜெனிட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா ஜெனிட்ஸு வந்து ரொம்பவே ஒரு பயந்தாங்கோலி. இதோட இந்த எபிசோடும் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம 11th எபிசோட பற்றி பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ வந்து ஜெனிட்ஸு ஃபைனல் செலெக்ஷனில் பார்த்த பையன்தான்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுவான். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்ஷனை நோக்கி போவாங்க. அந்த மேன்ஷனுக்கு வெளியில் 2 சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே அண்ணன் தங்கச்சிக்கு மாதிரி தான் இருக்கும். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேன்ஷனுக்குள்ளே போக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. டான்ஜிரோவும் ஜெனிட்ஸும் அவங்க கிட்ட போய் பேசுகிறப்ப தான் தெரியும் இவங்களோட பெரிய அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதோ ஒரு டீமன் பிடிச்சி வச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களோட அண்ணனை காப்பாற்றுறதுக்காக உள்ளே போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் உள்ளே போயிருக்கிறப்ப தான் ஒரு புது டைப் ஆஃப் டீமனை பார்ப்பாங்க. இந்த டீமனோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியர்டான ட்ரம்ஸ் இருக்கும்.
இந்த ட்ரம்ஸ தட்ட தட்ட இந்த மேன்ஷன்ல இருக்க ரூமுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பிளேஸ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கமோஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனிட்ஸுவும் அந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா செப்பரேட் ஆயிடுவான். பிளஸ் டான்ஜிரோ, நெசுக்கோ அப்புறமா அந்த சின்ன பொண்ணு. இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ரூமுக்கு செப்பரேட் ஆயிடுவாங்க. ஜெனிட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு கதவ தொறப்பான். அந்த ரூமுக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு காட்டுப்பன்னியோட தலைய வச்சுக்கிட்டு வெளிய ஓடி வருவான். இத பார்த்துட்டு ஜெனிட்ஸு ரொம்பவே பயந்துட்டு கத்துவான். இதோட இந்த எபிசோடும் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம 12த் எபிசோட பத்தி பார்க்கலாங்க. 12த் எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே ஜெனிட்ஸு வந்து ஒரு டீமன பார்த்து பயந்து மயக்கம் போட்டுருவான். பட் ஜெனிட்ஸு மயக்கம் போட்டதுக்கு அப்புறமா தான் மெயின் பிக்சர் இருக்கு. ஏன்னா, அவன் மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் அவன் தண்டர் பிரீத்திங்க யூஸ் பண்ணி அந்த டீமன ஈஸியாவே சாவடிச்சுடுவான். இது வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலா லூசிட் ட்ரீமிங் மாரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து போர காட்டுவாங்க. இந்த போர் மாஸ்க் போட்டிருக்கவன் வந்து ஒரு டீமன பார்த்து அத கொடூரமா வெட்டி சாவடிப்பான். இதுவரைக்கும் இந்த போர் மாஸ்க் போட்டவன நான் வந்து டீமன் தான் நெனச்சுட்டு இருந்தேன். பார்த்தா இவன் ஆக்சுவலா ஒரு டீமன் ஸ்லேயர் போல. நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல அந்த ட்ரம்ஸ் வச்சிருக்க டீமன காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ரம்ஸ் வச்சிருக்க டீமனோட கண்ல வந்து பார்த்தீங்கன்னா, 12 நம்பர் போட்டிருக்கும். பட் அத வந்து யாரோ கோடு போட்டு கிழிச்ச மாரி இருக்கும். இதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த டீமனால வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டீமனோட ஸ்ட்ரென்த்த வந்து கன்டின்யூ பண்ண முடியல. ஸோ இந்த டீமனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம அது வந்து பார்த்தீங்கன்னா, வீக் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இதனால தான் மூசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீமன வந்து டிமோட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த டீமனுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா, இது ஸ்பெஷல் பிளட் இருக்க ஹியூமன்ஸ வந்து கண்டுபிடிச்சு சாவடிச்சு சாப்பிடணும். ஸோ இதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிப்லிங்ஸோட அண்ணன வந்து கடத்திட்டு வந்திருக்கு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, டான்ஜிரோ வந்து இந்த டீமன் கூட சண்ட போட ஸ்டார்ட் பண்ணுவான். இதோட இந்த எபிசோட் முடியுது. 13த் எபிசோடோட ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ட்ரம் டீமனோட பாஸ்ட் லைஃப்ப நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த டீமன் வந்து இதோட ஹியூமன் லைஃப்ல ஒரு போயட்டா இருந்துச்சு. ஆனா, இந்த டீமன் எழுதின போயம்ஸா இருக்கட்டும், இல்ல நாவல்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு ஃபெயிலியரா தான் நெனச்சாங்க. அதனால இது எழுதி எழுதி இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கசக்கி போட்டுரும். ஆனா, இந்த டீமன் வந்து டான்ஜிரோ கூட சண்ட போடுறப்ப, டான்ஜிரோ அந்த பேப்பர மதிச்சு, அது மேல கால் வைக்காம சண்ட போட்டுட்டு இருப்பான். இத நோட்டீஸ் பண்ண இந்த டீமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ஸ் ஆஃப் ரெகக்னிஷன் கெடைக்கும். அதனாலே இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைட்லருந்து லைட்டா ஜோன் அவுட் ஆகும். இத சென்ஸ் பண்ண டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த டீமன சாவடிச்சுருவான். இதுக்கப்புறம் டான்ஜிரோ வழக்கம் போல அந்த டீமனுக்கு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு, அந்த மேன்ஷன விட்டு வெளிய வருவான். அந்த டைம்ல இந்த போர் மாஸ்க்க போட்ட டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெனிட்ஸுவ போட்டு செமையா அடிச்சுட்டு இருப்பான். இதுக்கான ரீசன் வந்து அந்த போர் மாஸ்க்கு நெசுக்கோ இருக்கிற பாக்ஸ தொறக்க சொல்லி கேட்டிருப்பான். ஆனா ஜெனிட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அடி வாங்கினாலும் பரவால்ல, இந்த பாக்ஸ நான் புரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு புரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு டான்ஜிரோ செம கடுப்பாயிடுவான். பிளஸ் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்துவான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட்டு 14த் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர் மாஸ்க் போட்டிருக்கவனோட பேர ரிவீல் பண்ணுவாங்க. இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈனோசுகே. ஈனோசுகே வந்து காட்டிலேயே வளர்ந்த பையன் போல. ஸோ அதனாலேயே அவனோட பாடி வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இது மட்டும் இல்ல, ஈனோசுகே வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஜிரோட சேம் கோர் மெம்பர். அதாவது இவங்களோட ஃபைனல் செலக்ஷன்ல லாஸ்ட்டா செலக்ட் ஆன ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈனோசுகே தான். இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈனோசுகே காட்டுல எங்கேயோ ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். அதனால தான் லேட்டா வந்திருப்பான். இதனால தான் டீமன் ஸ்லேயர் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நம்ம பார்த்த அந்த பெர்சனுமே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 பேர் செலக்ட் ஆயிருக்கிறதா சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் ஈனோசுகே, டான்ஜிரோ இவங்க 2 பேருமே ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு விளையாண்ட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டா 2 பேருமே காம்ப்ரமைஸ் ஆயிட்டு, செத்து போனவங்களோட பாடி எல்லாத்தையுமே புதைச்சுட்டு வேற இடத்துக்கு போவாங்க. இவங்க எல்லாருமே டீமன்ஸ் கூட சண்டை போட்டு ரொம்பவே டயர்டா இருப்பாங்க. அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு மேன்ஷன நோக்கி போவாங்க. அந்த மேன்ஷனுக்குள்ள போயிட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ரெஸ்ட் எடுப்பாங்க. அங்க தான் நெசுகோ வந்து ஒரு டீமன்ங்கிற ஸ்டோரியுமே டான்ஜிரோ எல்லாருக்குமே சொல்லி புரிய வைப்பான். இந்த எபிசோட்ல இவ்வளோ தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பத்தி பார்க்கலாம். 15த் எபிசோட்ல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி கால் வரும். அதாவது மவுண்ட் நகாமோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டெயின்ல நெறைய டீமன் ஸ்லேயர்ஸ் போயிட்டுமே அவங்களால ரிட்டர்ன் வர முடியல. இன்ஃபாக்ட் ஒரு டீமன சாவடிக்க ட்ரை பண்ணி நெறைய பேர் செத்துக்கிட்டே இருக்கதா சொல்லுவாங்க. இதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீமன் ஸ்லேயர்ஸுமே அந்த மவுண்டனுக்கு வர சொல்லியிருப்பாங்க. இந்த நியூஸ கேட்டுட்டு நம்ம டான்ஜிரோ அப்புறமா அவனோட கேங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மவுண்டன நோக்கி போவாங்க. அந்த மவுண்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸ்ல இவங்களுக்கு கம்பேர் பண்றப்ப ஓரளவுக்கு சீனியரா ஒருத்தன் இருப்பான். அந்த சீனியர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முராட்டா. முராட்டா வந்து மத்த கார்ப்ஸ் மெம்பர்ஸ் மாரியே தான் இவனும் இந்த நியூஸ கேட்டுட்டு இந்த மலைக்கு வந்திருப்பான். பட் அங்க பார்த்தா மத்த டீமன் ஸ்லேயர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, முராட்டாவ அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட பாடிய வேற ஏதோ கண்ட்ரோல் பண்ற மாரி இருந்திருக்கும். அதுல எப்படியோ தப்பிச்சு வந்தது முராட்டா மட்டும் தான். ஸோ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்பயே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த டீமன் ஸ்லேயர்ஸ யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி இவங்கள அட்டாக் பண்ண வருவாங்க. டான்ஜிரோ, இனோசுகே இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஹோல்ட் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஜெனிட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மலைக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளிய உட்காந்துருப்பான். ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஜெனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட்குள்ள வந்திருப்பான். இவன் வந்து பார்க்குறப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. டான்ஜிரோ ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்க எல்லாரையுமே காப்பாத்தி விட்டுருப்பான். ஆனாலுமே இந்த டீமன் ஸ்லேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சாகுற ஸ்டேஜ்ல தான் இருந்திருப்பாங்க.
இந்த எபிசோடோட ஃபைனல் மூமெண்ட்ஸில் ஈனோசுகே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பீஸ்ட் பிரீத்திங்கை யூஸ் பண்ணி எப்படியோ அந்த மக்களை கண்ட்ரோல் பண்ணுற டீமோட லொக்கேஷனை பின் பாயிண்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் என்ன, இவங்க எல்லாருமே அந்த டீமனை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அதோட இந்த எபிசோடும் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம 16th எபிசோட பற்றி பார்க்கலாம். ஈனோசுகே, டாஞ்சிரோ இவங்க 2 பேருமே அந்த மெயினான கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க டீமனை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. பட் வழியிலேயே இன்னும் நிறைய டீமன் ஸ்லேயர்ஸை வந்து அந்த டீமன் கண்ட்ரோல் பண்ணி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். டாஞ்சிரோ வந்து இவங்கள கொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இவங்களை எப்படியோ கஷ்டப்பட்டு மரத்துக்கு மேலே தூக்கி போட்டுருவான். ஸோ அந்த டைமில் இந்த டீமனால இவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. இத பார்த்து செம கடுப்பான அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா, இது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த பப்பட்ஸ் எல்லாத்தையுமே சாவடிச்சிடும். இதுக்கும் மேல போயிட்டு இந்த டீமன் வந்து தலையே இல்லாத ஒரு டெட் பாடிய வந்து ஒரு பப்பட்டா மாத்தி, அத வந்து இவங்க கூட சண்ட போட வைக்கும். இந்த எபிசோடு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் இந்த டீமன் கூட சண்ட போட்டுட்டு தான் இருப்பாங்க. லாஸ்ட்டா ஒரு வழியா அந்த பப்பட்டியுமே சாவடிச்சுருவாங்க. இதுக்கப்புறம் அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பக்கத்துல தான் இருக்கும். இத சென்ஸ் பண்ண ஈனோசுகே வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு டாஞ்சிரோட காலர புடிச்சு அவன ஏர்ல தூக்கி போடுவான். டாஞ்சிரோவும் வந்து பார்த்தீங்கன்னா, பறந்துகிட்டே போயிட்டு அந்த டீமன வெட்ட போவான். அந்த டீமன வெட்ட போறப்ப, அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே டாஞ்சிரோ கிட்ட சரண்டர் ஆயிடும். ஏன்னா, அந்த டீமன் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பீஸ நோக்கி தான் போயிட்டுருக்கும். அட்லீஸ்ட் சாவுலயாவது நம்மளுக்கு பீஸ் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு டாஞ்சிரோ கிட்ட ஃபுல்லாவே சரண்டர் ஆயிடும். டாஞ்சிரோவும் இத ஃபுல்லா புரிஞ்சுகிட்டு, அந்த டீமனுக்கு வழியே தெரியாம அந்த டீமன வெட்டி சாவடிச்சுருவான். வழக்கம் போல எல்லா டீமனும் சாகுறப்ப டாஞ்சிரோ ஃபீல் பண்ற மாரி இந்த டீமனுக்கும் ஃபீல் பண்ணுவான். பட் அந்த டைம்ல அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா, டாஞ்சிரோ கிட்ட இந்த இடத்துல ஒரு 12 கிசுகி இருக்கு. ஸோ பார்த்து பத்திரமா சண்டை போடுன்னு சொல்லிட்டு செத்துரும். ஸோ அதோட இந்த எபிசோடையும் முடிச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு 17th எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாஞ்சிரோ அந்த 12 கிசுகிய தேடி ஓடிக்கிட்டே இருப்பான். அடுத்த ஃப்ரேம்ல நம்மளுக்கு காட்டுக்குள்ள வந்து பயந்துட்டு இருக்க ஜெனிட்ஸுவ வந்து காட்டுவாங்க. ஜெனிட்ஸு போயிட்டுருக்கப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பக்கத்துல குட்டி குட்டியா நெறைய ஸ்பைடர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இத பார்த்து ஜெனிட்ஸு கடுப்பாயிட்டு கத்திக்கிட்டே இருப்பான். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைடர் நம்ம ஜெனிட்ஸுவ கடிச்சிடும். இது மட்டும் இல்லாம ஜெனிட்ஸு பக்கத்துல ஒரு ஹியூமனோட தலைய வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஸ்பைடர் வரும். இத பார்த்து ஜெனிட்ஸு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கப்ப தான் அவன் ஒரு மிகப்பெரிய ஸ்பைடர பார்ப்பான். ஸோ இந்த எல்லா ஸ்பைடர்ஸையும் கண்ட்ரோல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைடர் தான். இந்த ஸ்பைடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினான டீமனே. இந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவும் பேசாது. ஜெனிட்ஸு கிட்ட "நீ இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே சாவ போறன்னு" சொல்லும். இதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனிட்ஸு கையில ஆல்ரெடி ஒரு ஸ்பைடர் கடிச்சிருக்கும். அதோட பாய்சன் வந்து ஜெனிட்ஸோட தலைக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். இத பார்த்துட்டு ஜெனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயந்து போயிட்டு ஒரு மரத்துக்கு மேல ஏறிடுவான். ஸோ இதே மாரி தாங்க ஜெனிட்ஸ் வந்து சின்ன வயசுல ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கப்பயும் அவன் மரத்துக்கு மேல பயந்து பயந்து ஏறிடுவான். அவனோட மாஸ்டரான ஒரு ஓல்டு மேன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனிட்ஸுவ வந்து ரொம்பவே கேர் பண்ணி அவனுக்கு ட்ரெய்னிங் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஜெனிட்ஸுவ மத்தவங்க எல்லாருமே மார்க் பண்ணாலுமே, இந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனிட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இது எல்லாமே ஜெனிட்ஸோட மனசுல வந்து வந்துட்டு போகும். பட் என்ன பண்றது, இந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனிட்ஸுவ நல்லாவே பயன்படுத்தி விட்டுரும். ஸோ வழக்கம் போல ஜெனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவான். அவன் மயக்கம் போட்டு விழுந்தா என்ன, அவனோட லூசிட் ட்ரீமிங்ல வந்து அவனோட ஃபைட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவான். ஜெனிட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட தண்டர் பிரீத்திங்கோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். பட் எல்லா டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீமன் வந்து அத தடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம, "உனக்கு என்ன வெறும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் தெரியுமான்னு?" சொல்லிட்டு நம்ம ஜெனிட்ஸுவ போட்டு நல்லா மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஜெனிட்ஸுவோட இன்னொரு ஃப்ளாஷ்பேக்குமே காட்டியிருப்பாங்க. அதுல வந்து அந்த மாஸ்டர் வந்து ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மோஸ்ட்லி ப்ரூஸ் லீலுமே சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதாவது 100 மூவ்ஸ கத்துக்கிட்டவன விட, ஒரு மூவ வந்து 100 டைம் பிராக்டிஸ் பண்றவன் தான் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு, அதே மாரி தாங்க ஜெனிட்ஸும் ஃபர்ஸ்ட் மூவ மட்டும் தான் நல்லா மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பான். ஸோ இந்த டைம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம வந்து கரெக்ட்டா எடுப்பான். அதே மாரி அந்த டீமனையும் வெட்டி சாவடிச்சுருவான். இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளயே அந்த பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனிட்ஸோட தலையில ஏறிடும். ஸோ அதே இடத்துல அவன் மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவான். நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்க டாஞ்சிரோவையும், யுனோசுகாவையும் காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு ஒரு சின்ன டீமன் பொண்ண பார்ப்பாங்க. அந்த பொண்ண சாவடிக்க யுனோசுகே தொரத்திட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். பட் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, "அப்பா என்ன காப்பாத்துங்கன்னு" சொல்லும். இத கேட்டுட்டு ஒரு பெரிய டீமன் வந்து வெளிய நிக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம 18th எபிசோட பார்க்கலாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 அஷ்ராவ காட்டுவாங்க. ஆமா, கியும் வந்து ஒரு அஷ்ரா போல. கியு அப்புறம் ஷினோபு இவங்க 2 பேரையுமே காட்டுவாங்க. அப்படியே இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டாஞ்சிரோ, இனோசுகே இவங்க 2 பேருமே நம்மளுக்கு லாஸ்ட் எபிசோட்ல காமிச்ச அந்த பெரிய டீமன் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, அந்த டீமன் கடுப்பாயிட்டு டாஞ்சிரோவ புடிச்சு ஒரு பால் மாரி எங்கேயோ தூக்கி கடாசிடும். அப்ப டாஞ்சிரோ ஏர்ல பறந்துகிட்டே இருப்பான். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டாஞ்சிரோ நம்ம ஈனோசுகே கிட்ட "கொஞ்சம் பார்த்து நிதானமா சண்டை போடு. ஏன்னா அது வந்து ஒரு 12 கிசுகி. கொஞ்ச நேரம் உயிரோட மட்டும் இருன்னு" சொல்லிட்டு அவன் பறந்துகிட்டே போயிடுவான். இந்த எண்ட்ல நம்ம ஈனோசுகே என்னதான் கஷ்டப்பட்டு சண்டை போட்டாலுமே, அந்த டீமன் வந்து ஈனோசுகேவ போட்டு நல்லா பந்தாடிக்கிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலா ஈனோசுகே செத்துட்டான்னு எல்லாரும் நெனச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த டைம்ல தான் கியு வந்து என்ட்ரி குடுப்பான். ஈனோசுகே வந்து அந்த டீமன வெட்ட ட்ரை பண்றப்ப லிட்டரலா அவனோட கத்தி எல்லாமே உடைஞ்சு போயிடும். ஆனா கியு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே அந்த டீமன 2ஆ வெட்டிடுவான். அப்படியே இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஷினோபு வந்து ஜெனிட்ஸுவ ஏதோ மருந்து குடுத்து காப்பாத்திருவா. கியு வந்து டீமன சாவடிச்சதுக்கு அப்புறமா ஈனோசுகே போயிட்டு கியு கிட்ட,
இது வந்து ஒரு 12 கிசுக்கி ஆச்சு, இது எப்படி நீ ஈஸியாக சாவடிச்சேன்னு கேட்பான். அதுக்கு கியு வந்து இந்த டீமன் ஒன்றும் 12 கிசுக்கி இல்லை, ஏன்னா இதோட கண்ணில் வந்து எந்த மார்க்கிங்குமே இல்லைன்னு சொல்லியிருப்பான். இதுக்கப்புறமா டாஞ்சிரோ வந்து பறந்து போயிட்டு ஒரு இடத்துல விழுந்திருப்பான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனாக ஒரு டீமனை காமிச்சிருப்பாங்க. அந்த டீமன் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி காமிச்சு அந்த குட்டி பொண்ணால் இருக்கிற டீமன் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு டாஞ்சிரோ வந்து போயிட்டு பக்கத்தில் நிற்பான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் வந்து இது என் தங்கச்சி, நான் இவ்வளோ என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு டாஞ்சிரோ வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பே ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவான். இதை கேட்டுட்டு அந்த மெயினாக இருக்க டீமன் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு டாஞ்சிரோ அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ இங்கே ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே நல்லா பெரிய பெரிய த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பான். இதில் ஒரு த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக நம்ம டாஞ்சிரோட கத்தியை தொலைச்சிக்கிட்டு போயிட்டு அவன் மூஞ்சிக்கிட்ட வரும். அதோட இந்த சீனை ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த எபிசோட முடியும். 19th எபிசோடோட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன் வந்து டாஞ்சிரோவை போட்டு செம்மடி அடிச்சுக்கிட்டு இருக்கும். டாஞ்சிரோ வந்து ரியூவோட அந்த வெப்பை கட் பண்ண போகிறப்ப அந்த வெப்பில் கத்தி பட்ட உடனே கத்தி ஒரே செகண்டில் 2 துண்டாக உடஞ்சி போயிடும். ரியூ வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சிரோவை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா சைட்ஸ்ல இருந்துமே அவனோட வெப்பை வந்து டாஞ்சிரோ நோக்கி அனுப்புவான். பட் நடுவில் நெசுகோ வந்து அந்த வெப்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி நம்ம டாஞ்சிரோவை காப்பாற்றி விட்டுருவா. இதை பார்த்துட்டு அந்த டீமனுக்கு சீரியஸாகவே செம சர்ப்ரைஸ் ஆகிடும். ஏன்னா அந்த டீமன் எதிர்பார்த்தது இப்படிப்பட்ட ஒரு அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் தான். இதுக்காக அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீல் கொடுக்கும். நீ வேணா நெசுகோவை என்னோட தங்கச்சியாக கூட நான் அவனை உயிரோட விட்டுறேன்னு சொல்லிட்டு அண்ணா டாஞ்சிரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இதனால அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு நெசுகோவை அதோட வெப்ஸால் அந்த இடத்துல தொங்க விட்டுரும். அதுக்கப்புறம் டாஞ்சிரோ கூட மறுபடியும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணும். ஃபைனலாக டாஞ்சிரோ வந்து அவங்ககிட்ட இருக்க லாஸ்ட் முயற்சி எப்படியாக பண்ணணும்னு சொல்லிட்டு வாட்டர் பிரீத்திங்கோட 10th ஃபார்மை யூஸ் பண்ணுவான். அதை யூஸ் பண்ணுறப்ப தான் அவனால் அந்த வெப்ஸை கொஞ்சமாவது கட் பண்ண முடியும். ரியூ வந்து டாஞ்சிரோ இந்த வெப்ஸ் எல்லாத்தையுமே வெட்டுறதை பார்த்துட்டு இந்த வெப்ஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட பிளட் டீமனாட்ட யூஸ் பண்ணுவான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக அவனோட பிளட்டையே வந்து இந்த வெப்ஸை சென்ட் பண்ணுவான். டாஞ்சிரோவால் இந்த வெப்ஸை வந்து வெட்ட முடியாது. அதே மாதிரி டாஞ்சிரோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வெப்ஸ் கிட்ட தாக்கு பிடிச்சிட்டு இருப்பான். இதை சென்ஸ் பண்ண ரியூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டாஞ்சிரோவை சாவடிக்க நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே அடியாக அவனோட பிளட் டீமன் ஆர்ட்ஸால் இன்ஃபியூஸ் பண்ண வெப்ஸ் எல்லாத்தையுமே டாஞ்சிரோ நோக்கி சென்ட் பண்ணுவான். இதை பார்த்துட்டு டாஞ்சிரோக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. பார்த்தா டக்குன்னு ஒரு செகண்டில் அவன் மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஆகும். இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சிரோட அப்பா ஏதோ ஒரு சன் காட் கிட்ட ப்ரே பண்ணி ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. இதில் அவங்களோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன் காட் தான் நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருப்பாரு. இந்த சன் காடோட பேர் வந்து ஹிரோகாமின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த காடுக்காக ரிச்சுவல் பண்ணுற எல்லாருமே ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ப்ரீத்திங் டெக்னிக்கை அவங்க ஃபாலோ பண்ணி மாஸ்டர் பண்ணிட்டா அவங்களால எக்ஸாஸ்ட் ஆகாமே இந்த சன் காடுக்கான அந்த ரிச்சுவலை பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே அவன் மனசில் ஒரு செகண்ட் ஃப்ளாஷ் ஆகிருக்கும். இது ஃப்ளாஷ் ஆனது அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வாட்டர் பிரீத்திங்லேருந்து அந்த தண்ணி எல்லாமே ஃப்ளேமாக மாறிடும். டாஞ்சிரோவும் இந்த காடுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இந்த டெக்னிக்கு ஹிரோகாமி கக்ரான்னு சொல்லிட்டு பேர் வச்சு அந்த ரியூவோட வெப்ஸ் எல்லாத்தையுமே வெட்ட ஸ்டார்ட் பண்ணுவான். நெசுகோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பிளட் டீமனாட்டை யூஸ் பண்ணி டாஞ்சிரோக்கு ஹெல்ப் பண்ணுவாள். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஞ்சிரோக்கு ஒரு நல்ல ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணும். டாஞ்சிரோவும் ஒரு வழியாக அந்த டீமனோட தலையை வெட்டிடுவான். அதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 20th எபிசோடை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமனோட தலை 2ஆக போயிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் உண்மை என்னன்னா அந்த டீமன்ஸ் ஆகலை. ஆமாங்க, இந்த கத்தி மட்டும் அந்த டீமனோட கழுத்தில் பட்டுருந்துச்சுன்னா செத்துருக்கும். இது அந்த டீமனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் பிஃபோர் ஹேண்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் வந்து அதோட தலையை எஜெக்ட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா அதோட உடம்புல சேர்ந்துடும். இதுக்கப்புறம் என்ன, டாஞ்சிரோவால் ஒன்றுமே பண்ண முடிஞ்சிருக்காது. இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்பயும் ஏதோ ஒரு புது மெத்தடை யூஸ் பண்ணி சண்டை போட ட்ரை பண்ணியிருக்கான். பட் அது எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு. ப்ளஸ் டாஞ்சிரோவும் செமையாகவே டயர்ட் ஆகிட்டான். இந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா இதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதோட பிளட் டீமன் ஆட்டை உருவாக்குது. அதாவது அதோட ரெட் கலர் ஸ்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து டாஞ்சிரோவை சாவடிக்க போகுது. அந்த டைமில் கியூ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருவான். மொத்தம் வாட்டர் பிரீத்திங்கில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபார்ம்ஸ் தான். பட் கியூ வந்து 11வது ஒரு ஃபார்மை உருவாக்குவான். அந்த 11வது ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் சைலண்ட்னு சொல்லுவான். அதை சொன்ன உடனே எல்லா இடமுமே சைலண்ட் ஆகிடும். கியூ வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போய் அந்த டீமனோட தலையை வெட்டுவான். அந்த டீமனுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆகிட்டு அதால் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அந்த டீமனுமே செத்து போயிடும். இதுக்கடுத்ததாக ஷினோபு வந்து அந்த குட்டி பொண்ணு மாதிரி ஒரு டீமனை காமிச்சிருப்பாங்க. அந்த டீமனை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாய்சனை வச்சு சாவடிச்சிருவா. இதுக்கப்புறம் மோஸ்ட்லி இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ராக் பண்ணுற மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ அதோட இந்த எபிசோட் நம்ம முடிச்சுக்கலாம். 21st எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போன இந்த டீமனோட பேக் ஸ்டோரியை சொல்லுவாங்க. அந்த எபிசோடில் தான் இந்த டீமனோட பேரையுமே சொல்லியிருப்பாங்க. இந்த டீமனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ருயி. அப்புறம் ருயிக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த இருந்த நோய், அப்புறம் அவங்களோட ஃபேமிலி, மூசன் எப்படி இவனை டீமன் ஆக்குனா, இந்த எல்லா ஸ்டோரியுமே வளவலன்னு எடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் ஷினோபுவோட அசிஸ்டண்ட்டான கனோயி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெசுகோவை சாவடிக்க சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பா.
நெசுகவும் என்னென்னவோ ட்ரை பண்ணி கனோய் கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பா. அந்த டைமில் தான் அந்த காக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெசுகோ, டான்ஜிரோ இவங்க 2 பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதோட 21st எபிசோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டு கார்டு போடுவாங்க. இந்த எபிசோட முடிஞ்சிடும். நம்ம 22nd எபிசோட பற்றி பார்க்கலாம். இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ கண்ணை முழிச்சு பார்ப்பான். பார்த்தா டான்ஜிரோட கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. நெசுகோவையும் ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல எல்லா அஷ்ராஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளும் ஆயிருப்பாங்க. அந்த அஷ்ராஸில் ஒரு அஷ்ராவான சனேமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெசுகோ இருக்கிற பாக்ஸை வந்து கத்தியால் குத்திக்கிட்டே இருப்பான். லிட்டராக நெசுகோவை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாது நம்ம டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் தலையை வச்சு சனேமி தலையில் ஒரே அடி அடிப்பான். லிட்டரலாக ஒரு அஷிராவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நாக் அவுட் பண்ணிடுவான். இதுக்கப்புறம் அந்த டீமன் ஸ்லேயரோட ஹெட் வருவான். அவன் பேர் தான் உபியாஷிக்கி. உபியாஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரோகோடாக்கி அமிச்ச லெட்டரை வந்து படித்து காட்டுவான். அதாவது நெசுகோ வந்து ஒரு நல்ல டீமன் தான், டான்ஜிரோக்கும் சரி மற்ற மனுஷங்களுக்கும் சரி எந்த டேமேஜுமே உருவாக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சனேமி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கன்வின்ஸாக இருக்க மாட்டான். இன்ஃபேக்ட் டீமன்ஸ் எல்லாத்துக்குமே பிளட் தான் பிடிக்கும். என்னோட பிளட்டை நான் கீழே ஊற்றுறேன், வேணா அந்த டீமன் வந்து நான் சாவடிக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு அவனோட பிளட்டை அவனே தரையில் ஊற்றுவான். ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. 23rd எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோடில் நடந்த ஆஃப்டர் மேத்தை தான் காட்டுவாங்க. அந்த பிளட்டை பார்த்துட்டு நெசுகோ கொஞ்ச நேரம் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பா. பட் டக்குன்னு மூஞ்ச திருப்பிடுவா. ஸோ இதை பார்த்து எல்லாருமே இந்த டீமன் நல்ல டீமன் சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஷினோபு வந்து நெசுகோ, டான்ஜிரோ, அப்புறம் ஈனோசுகி, ஜினிட்சு இவங்க எல்லாருக்குமே என்னோட மேன்ஷனில் வச்சு நானே ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளை வந்து அவங்களோட கேரில் எடுத்துப்பா. ஸோ இந்த எபிசோட் அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 24th எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷினோபு வந்து எல்லாருக்குமே டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீத்திங்கை சொல்லி கொடுத்துட்ருப்பா. இந்த ப்ரீத்திங்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் உடம்பை ரிகவரியும் பண்ண முடியும், அதே மாதிரி கான்சன்ட்ரேஷனையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ப்ரீத்திங்கை யூஸ் பண்ணி டான்ஜிரோவை ஒரு நாள் ஃபுல்லாகவே கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரீத் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த எபிசோடும் சரி, இதுக்கு அடுத்து வரப்போகிற எபிசோடுமே சரி, எல்லாத்துலேயுமே டான்ஜிரோ அப்புறம் அவங்க கேங் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ரீஹாபிலேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 25th எபிசோட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ட்ரைனிங் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கனவோட பேக் ஸ்டோரி காட்டுவாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கனவோ சின்ன பொண்ணாக இருக்கப்பயே அவங்க அம்மா வந்து அவ்வளோ ஒரு ஸ்லேவாக விற்றுருவாங்க. இதுக்கப்புறம் கனவோவை ஷினோபு அப்புறம் அவங்க அக்கா இவங்க 2 பேர் தான் கண்டுபிடிச்சி காப்பாற்றி கூப்பிட்டு வருவாங்க. அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கனவோ இவங்களோட மேன்ஷனில் தான் வளருவா. சின்ன வயசுலேருந்தே கனவு வந்து டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீத்திங்கை பழகி இருக்கிறதுனால தான் இப்போ கூட அவள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாள். பட் சின்ன வயசில் நடந்த ட்ராமாவால் வந்து பார்த்திங்கன்னா கனவு மோஸ்ட்லி யாருக்கிட்டையுமே பேச மாட்டா. இதுக்காக ஷினோபோட அக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனவுக்கிட்ட ஒரு காயினை கொடுப்பாங்க. உனக்கு டிசிஷன் எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த காயினை ஃப்ளிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. கனவு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அவள் பேசுகிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாள். ஹெட்ஸ் விழுந்தால் பேசக்கூடாது, டெய்ல்ஸ் விழுந்தால் பேசணும்னு சொல்லிட்டு. இந்த எபிசோடோட எண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஸ்வாட்ஸ் வந்துடும். இதுக்கடுத்து இந்த சீசனோட லாஸ்ட் எபிசோடான 26th எபிசோடை பற்றி பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி கேஸில் காட்டுவாங்க. அந்த கேசலில் மூசன் வந்து எல்லா லோவர் 6 டீமன்ஸையும் சமன் பண்ணியிருப்பான். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 டீமன்ஸ் தான் வந்திருக்கும். ஆனால் மூசன் வந்து எல்லா டீமன்ஸ் மேலேயும் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு மீதி 4 டீமன்ஸையும் சாவடிச்சிருவான். லாஸ்ட்டாக அந்த லோவர் 1 டீமன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூசனை பார்த்துட்டு உங்கள் கையால் சாவறது எனக்கு ஒரு பெருமை மாதிரின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு பிட்டை போட்டிருக்கோம். ஸோ இதனால் இம்ப்ரெஸ் ஆன மூசனை வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமனுக்கு கொஞ்சம் நிறையா பிளட்டை கொடுத்துட்டு நிறையா அஷிராவை சாவடிக்க சொல்லியிருப்பான். இதுக்கடுத்து நம்மளுக்கு டான்ஜிரோ இருக்க ஃப்ரேமை காட்டுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா ரீஹாபிலேட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அந்த டைமில் அந்த காக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினில் 40 பேர் மிஸ் ஆகிருக்க மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த கேஸுக்காக டான்ஜிரோட ஸ்குவாடை வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு முன்னாடி டான்ஜிரோ வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேர்வெல் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே போய்ட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருப்பான். அந்த இடத்துல கனவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயினை ஃப்ளிப் பண்ணி டான்ஜிரோ கிட்ட பேசலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. பட் டான்ஜிரோ டக்குன்னு அந்த காயினை வாங்கிட்டு நான் இந்த காயினை ஃப்ளிப் பண்ணுறேன், ஹெட்டு விழுந்தால் உன் மனசு என்ன சொல்லுதோ அதை பற்றி பேசு, இல்லை டெய்ல்ஸ் விழுந்துச்சுன்னா உன்னோட இஷ்டப்படியே பண்ணுன்னு சொல்லுவான். டான்ஜிரோ ஃப்ளிப் பண்ணுவான், ஹெட்டு தான் விழும். இதுக்கப்புறம் கனவு வந்து அவள் ஹார்ட் சொல்கிற மாதிரி தான் பேச போகிறா. இதுக்கப்புறம் இந்த ஃபேர்வெல் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா டான்ஜிரோ அப்புறம் அவங்க ஸ்குவாட் இவங்க எல்லாருமே அவங்க புது மிஷனுக்காக ஒரு ட்ரெயினில் போர்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடும் முடியுது, இந்த சீசனும் முடியுது. ஸோ அவ்வளோதான் வீப்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது உங்கள் வீப் டிவி சைனிங் ஆஃப்.